ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த மழை காலத்தில் ஒரு சூடாக ஒரு காரமாக சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த ஸ்நாக்ஸ் வந்து என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் ஸ்டைலில் கோபி 65 பண்ணியிருக்கோம். அதாவது காலிஃப்ளவர் 65 ஒரு சூப்பரான ஸ்டைலில் கரெக்டான பக்குவமாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த மசாலா கோட்டிங் எந்த அளவுக்கு பண்ணணும் பண்ணக்கூடாது தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தலாமா? இப்போ இந்த காலிஃப்ளவர் 65 தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 பூ, கடலை மாவு 2 ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 ஸ்பூன், 1 நம்பர் லெமன், கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனியா பவுடர் 1/2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். எதுக்காகனா, இந்த காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த காலிஃப்ளவர் போட்ட உடனே உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீட்டில் பண்ணும்போது எப்போவுமே காலிஃப்ளவர் வந்து 30% அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பேர் தான் பிளான்ச்சிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளான்ச் பண்ணி எடுத்துடணும். இந்த பிளான்ச் பண்ணுற டைமில் நம்ம காலிஃப்ளவரில் எஸ்பெஷலி வந்து இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அதில் கீழே சின்ன சின்ன அந்த புழுவெல்லாம் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக சுடுதண்ணில் போட்டு எடுத்துடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பாயில்டு வாட்டரில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். சில பேர் வினிகர் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் மஞ்சள் ஆட் பண்ணுவாங்க. அதை நம்ம விருப்பம் தான். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன பவுலில் அந்த காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இதுக்கப்புறம் நான் சொன்ன அளவு 1/2 ஸ்பூன் மிளகாய் பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். சோம்பு பவுடர். இந்த சோம்பு பவுடர் ஆக்சுவலாக இந்த கோபி 65 எதுக்காக ஆட் பண்ணுன்னா, அந்த ஃப்ளேவருக்காக தான். எப்பவுமே இந்த 65 இந்த பெப்பர் மசாலா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த சோம்பு பவுடர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கோம். நான் 1 ஸ்பூன் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடுறதும் தப்பு இல்லை. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு. நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணி போடுங்க. ஏன்னா லெமன் கொஞ்சம் அதிகமான அளவு, அந்த உப்பு வந்து நீங்கள் கரெக்டாக போட்டாலும் ஒரு கல் அதிகமாக இருக்க மாதிரியே தெரியும். ஸோ அதனால் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது உப்பு ஒரு கல் கம்மியாக போட்டு மேரினேட் பண்ணி முடித்த பிறகு ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன பீஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லெமனை வந்து நல்லா புழிஞ்சி நம்ம எடுத்துடுறோம். சில பேர் வினிகர் போடுவாங்க. வினிகர் நீங்கள் வீட்டில் ஆட் பண்ண வேண்டாம். எப்பயுமே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க அந்த லெமனில் இருக்க டேஸ்ட் வந்து வினிகரில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது. இதே பல்காக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வினிகர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய லெமன் புழிஞ்சு எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இப்போது நம்ம எல்லா மசாலா போட்டிருக்கோம்ல, இந்த மசாலா தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பவுடர் மசாலா அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இந்த தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து தனித்தனியாக உங்களுக்கு போயிடும். அந்த மசாலா வந்து அந்த காலிஃப்ளவரில் ஒட்டாது. ஸோ நீங்கள் கரெக்டான அளவுக்கு மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் கடலை மாவுனா, அரிசி மாவு 1 ஸ்பூன். கடலை மாவு எதுக்காக யூஸ் பண்ணுன்னா, கடலை மாவு அந்த இருக்கிற மசாலா அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பைண்டிங்காக நமக்கு கடலை மாவு ஆட் பண்ணுறோம். அரிசி மாவு வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஆட் பண்ணுறோம். சில பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க. கார்ன்ஃப்ளவர் நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் கேட்டிங்கன்னா, ஆயிலில் கொஞ்சம் அதிகமாக ஃப்ரை பண்ணிவிட்டே உங்களுக்கு கருப்பாகும். அதுக்கப்புறம் வந்து சில பேர் மைதா ஆட் பண்ணுவாங்க. மைதா ஆட் பண்ணும்போதும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சம்டைம் வந்து கருப்பாயிடும் அதிகமாக ஃப்ரை பண்ணும்போது. ஸோ அதனால் நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா எதுவுமே யூஸ் பண்ணாமல் கடலை மாவு அரிசி மாவு இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு நீங்கள் தண்ணினா அதிகமாக தண்ணி இல்லை, ஜஸ்ட் லைட்டாக மேலே தெளிச்சிருக்கேன். அந்த தண்ணி தெளித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ஒரு நல்ல ஒரு ½ நல்லா ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக நல்லா தெரியும். அதாவது உதிரியானா உங்களுக்கு மசாலா அதிகமாக அந்த காலிஃப்ளவர் ஒட்டக்கூடாது. அந்த காலிஃப்ளவரில் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த பஜ்ஜுமே ஆகிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக ஜஸ்ட் லைட்டாக கோட் ஆகணும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 நல்லா போட்டுடலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆயிலில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்ட பிறகு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்க அந்த ஸ்டவ் வந்து கொஞ்சம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த காலிஃப்ளவர் உங்களுக்கு கரெக்டாக அந்த கோட்டிங் ஆகி கரெக்டாக இப்போ ஆஃப் டன் ஆகிருக்கு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான காலிஃப்ளவர் 65 ரெடி.
ஏன்னா இந்த கோபி 65 ஒரு அருமையான ஸ்டைலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து இருப்பது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye, take care.